சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக 122 எம்எல்ஏக்கள் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் மீது கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். அதிமுக ஆட்சியை கைப்பற்றுவதற்கு பலரும் முயற்சி செய்தபோது பாஜக தான் எங்களை காப்பாற்றியது என்று தெரிவித்திருந்தார். ஆனால் அன்று கூவத்தூரில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக முன்மொழிந்த 122 எம்எல்ஏக்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறந்துவிட்டார் என்ற குற்றச்சாட்டையும் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். அதிமுகவின் எம்எல்ஏக்களுக்கும் நன்றி விசுவாசம் இல்லாமல் எடப்பாடி மாறிவிட்டார், தொண்டர்களையும் புறக்கணித்துவிட்டார், தனது அதிகாரத்தையும் பதவியையும் பாதுகாக்க வேண்டும் என்று பாஜகவிற்கு தற்பொழுது விசுவாசம் காட்டுவது போல் நடித்து கொண்டிருக்கின்றார் என்ற தகவலையும் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். அன்று எடப்பாடி பழனிசாமி முதல்வராக பொறுப்பேற்க வேண்டாம் என்று 122 எம்எல்ஏக்கள் கூறியிருந்தால் இன்று கூட்டத்தில் ஒருவராக எடப்பாடி இருந்திருப்பார். ஆனால் அன்று முன்மொழிந்த 122 எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமியின் கண்களுக்கு தெரியவில்லையா? பாஜகவை முதலில் கூறுவதை விட 122 எம்எல்ஏக்களை பற்றி ஏன் பேச மறுத்துவிட்டார் எடப்பாடி என்ற கேள்வியையும் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். ஏற்கனவே முன்னாள் அமைச்சர்களையும் மூத்த நிர்வாகிகளையும் ஓரம் கட்டி வரக்கூடிய நிலையில் அதிமுகவில் வெட்டி பேச்சு பேசுபவர்களுக்கு இடமில்லை என்று எடப்பாடி கூறி வருகிறார். ஆனால் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்று கூறுவது வெட்டி பேச்சா? தோல்வியடைந்து கொண்டே இருக்கின்ற எடப்பாடிக்கு என்ன தெரியும்? 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுக வெற்றியடைவதற்கு எடப்பாடி என்ன வியூகத்தை வகுத்து வைத்திருக்கிறார் என்ற கேள்வியையும் டிடிவி தினகரன் அவர்கள் கூறியுள்ளார். இனி முன்னாள் அமைச்சர்களும் முன்னாள் எம்எல்ஏக்களும் தற்பொழுது இருக்கக்கூடிய 64 எம்எல்ஏக்களும் எடப்பாடி பழனிசாமியை புறக்கணித்து விட்டார்கள், அவரை ஓரம் கட்டுவார்கள் என்று டிடிவி தினகரன் கூறியுள்ளார். 2026 சட்டசபை தேர்தலில் 122 எம்எல்ஏக்கள், அதாவது 2021 சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக எடப்பாடி முதல்வராக தேர்வு செய்தார்கள் அல்லவா, அவர்கள் தற்பொழுது எடப்பாடியின் மீது கடும் கோபத்தில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நிச்சயம் இது எடப்பாடியின் பதவியே மாற்றக்கூடிய வகையில் அமையும் என்று டிடிவி தினகரன் அவர்கள் கூறுவதை பற்றி அதிமுகவின் தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.